ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சட்னியில் எத்தனை வகையும் இருக்குது, அதில் இதுவும் ஒன்றுங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பேன் எடுத்து வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயிலில் 2 ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு சிவந்த பிறகு அதில் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து சிவக்க வறுத்துக்கலாம். வரமிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி எடுத்த முள்ளங்கி, கொஞ்சம் முளை கருவேப்பிலை, ஒரு 5 வெள்ளைப்பூடு, ஒரு தக்காளி பழம் எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். முள்ளங்கி பிடிக்காதவங்களுக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட இந்த முள்ளங்கி சட்னியை வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. முள்ளங்கி சட்னிக்கு இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் புளி எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் முள்ளங்கி சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் முள்ளங்கி சட்னியை ஒரு பவுலில் மாற்றிட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து முள்ளங்கி சட்னியோடு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த முள்ளங்கி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.